நீண்ட நாளாக ஜெபம் பண்ணுறேன், ஒரு பதிலும் வரலையே, இது என்ன எனக்கு புரியலையே என்று சொல்லி நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்களா? புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் கட்டாயம் பதில் சொல்லுவார். பதில் சொல்லாமல் ஒருவருக்கும் அவர் இருக்கவே மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வீட்டில் அல்லது வெளியில் நாம் வாழ்கிற இடத்துல, வேலை ஸ்தலங்களில் நம்ம பிடிக்காதவங்க நம்ம போய் பேசும்போது அவங்க திருப்பிக்கிட்டு போவாங்க, மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஆனால் அவர் சிறிய ஒன்றுக்குமே உதவாத ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது கூட அவனுக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் பதில் சொல்லுகிறார். ஒருவேளை அவன் மிகவும் துன்மார்க்கனாய் இருப்பான் என்றால் சில நேரங்கள் நேரடியாக கடிந்து கொள்வார் அல்லது தீர்க்கதரிசி மூலமாக கடிந்து கொள்வார். பதில் சொல்லாமல் இருக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, அந்த பதில் உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், இது கர்த்தருடைய சத்தம் தானா என்று அவர்தான் நம்மோடு தான் பேசுகிறாரா, எனக்கு தான் பேசுகிறாரா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியவில்லை என்றால் கவலை இல்லை, ஜெபம் பண்ணுங்கள், அதுக்கும் ஆண்டவர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் சொப்பனத்திலே அவர் பேசுகிறதை கேட்கலாம். எல்லா சொப்பனமும் கர்த்தர் கொடுப்பது அல்ல. சில நேரங்களில் பிசாசும் சொப்பனங்களை கொடுத்து, மனித மூளையும் சொப்பனங்களை கொடுக்கும். ஆகவே அதையெல்லாம் நீங்கள் நம்பிவிடக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்றால் தெளிவாக புரியும். சொப்பனங்களின் மூலமாக அல்லது தீர்க்கதரிசிகள் மூலமாக, யாரோ ஒரு மனிதன் மூலமாக, தேவதூதன் மூலமாக, சொப்பனத்திலே ஏன் அவரே கூட நேராக பேசலாம். இப்படி பற்பல விதங்களிலே ஆண்டவர் மனிதனோடு பேசுகிறார். ஆம், தாவீது பாவம் செய்த போது தீர்க்கதரிசி மூலமாக பேசினார், நீ பாவம் செய்திருக்கிறாய் என்று சொல்லி. எரேமியா 15:1 பாருங்க, பாவம் செய்த அக்கிரமம் செய்த இஸ்ரேலருக்காக ஜெபம் பண்ணுகிற பொழுது அங்கே அவர் எரேமியாவோடு பேசுகிறதை பார்க்கிறோம். மோசேயும் சாமுவேலும் எனக்கு முன்பாக வந்தாலும் இந்த ஜனங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்ல அமைதியாக இருக்கலாம் இல்லையா? ஆனால் உதவி செய்ய மாட்டேன் என்கிறதையும் பதிலாக அவர் அங்கே சொல்லுகிறார். அது எதுவாக இருந்தாலும், ஆலோசனையோ புத்தியோ வாக்குத்தத்தமோ உதவியோ எதுவாக இருந்தாலும், எச்சரிப்போ எதுவாக இருந்தாலும், தூதன் மூலமாக மனிதன் மூலமாக சொப்பனத்தில் ஜெபிக்கின்ற பொழுது, நேரடியாக தரிசனத்தில் அல்லது மிகுந்த பக்தியுள்ள உண்மையான விசுவாசியாய் பரிசுத்தமானாய் வாழ்கிறவர்களுக்கு நேரடியாக அவருடைய சத்தத்தின் மூலமாய் அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பதில் சொல்லாமல் இருக்கிறதே இல்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய பதில் எது என்பதை நீங்கள் கண்டுபிடியுங்கள். கழுதையை வைத்து கூட அவர் பேசுவார். ஆம்.